வணக்கங்க மக்களே, நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மொடக்குறிச்சி தேர் திருவிழா. அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம், நானும் ஃப்ரெண்டு போயிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு முழு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. மொடக்குறிச்சி தேர் வந்து ரொம்ப பெரிய தேர், ஆர்கெஸ்ட்ராலாம் வேறு லெவலுக்கு. அந்த 1 வீக் ஃபுல்லாகவே ஆர்கெஸ்ட்ரா. ஸோ இன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கானா பாய்ஸ் வந்து ஆடுறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிற வழி அப்படியே நம்ம அட்டன்ஸ் போட்டு போகலான்னு போனோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குங்க வெறும் கடைகளாகவே இருக்குதுங்க. ஃபேன்சி ஐட்டம், சாப்பாடு ஐட்டம், அது மாதிரி எக்கச்சக்க கடைங்க. இவ்வளோதான் கடைங்களே இல்லை. ஸோ குழந்தைங்களே கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும்னு பயங்கரமாக கேட்பாங்க. அந்தளவுக்கு கடை நிறைய இருந்துச்சு. ஏன்னா ஓரளவுக்கு பெரிய நோம்பி இந்த நோம்பி. அதனால் பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே வந்து நடக்க. 2வது ஆர்கெஸ்ட்ரா வந்து டெய்லியுமே போட்டுருவாங்க 1 வாரத்துக்கு. அதனால பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌடு, பெரிய ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துடுவாங்க மொடக்குறிச்சி தேருக்கு. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா பார்க்க நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதனால் வந்துடுவாங்க நிறைய பேர். அப்புறம் அந்த பக்கம் தூரி அதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அப்புறம் மாரியம்மன் வந்து சும்மா நல்லா ஒரு சக்தி உள்ள மாரியம்மன். அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களும் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ நாங்களே கடை வீதி இங்கடா முடியுது அங்கே முடியுதான்னு பார்த்தா இந்த பக்கம் கோயிலில் ஆரம்பிச்சுங்க. அந்த பக்கம் மெயின் ரோடு வரைக்கும் நல்லா கூட்டம். ஃபுல்லாகவே பானிபூரி கடை, கரும்பால் கடை, டேட்டூ போடுறது, டாய்ஸு, அப்புறம் இந்த பீங்கானு, அது மாதிரி எக்கச்சக்க கடை நிறைய இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கும்போது தான் ஆர்கெஸ்ட்ராவுக்கு போகிற ரூட் இருந்துச்சு. சரி நம்ம வண்டியை கொண்டு வந்து எங்கேயாச்சும் ஓரமாக போடணும்னு நல்ல ரூட்டாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துகிட்டே இருந்தோம். ஸோ இங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு போச்சு. இந்த ரோட்டில் வந்து எப்போவுமே இங்கே தான் வழக்கமாக நிறுத்துவோம். அதனால் வந்து இந்த ரோட்டில் நிறுத்திக்கலாம், கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கூட்டமும் இல்லாமல் இருந்தது. சரி போய் வண்டியெல்லாம் போட்டு சைடு லாக்கெலாம் பண்ணிட்டுங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க 2 பேர் போனோம். சரி ஃபஸ்ட்டு போனோடனே ஆர்கெஸ்ட்ரா பார்த்துடலாம், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் அங்கே உள்ளே போனோம். அங்கே உள்ளே போனோன்னுமே எத்தனை மணின்னு சொன்னாங்கன்னா சரியாக ஒரு 8:30 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஓப்பன் பண்ணிடுவோம், அதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் போனது 6:30 போயிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நாங்கள் அங்கேயே இருக்கணும். அதனால் சரி வாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாந்தகுமாரன்னு கிளம்பிட்டேங்க. ஆர்கெஸ்ட்ரா போகிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா பீடா கடை, அப்புறம் வாட்டர் பாட்டிலு, ஃப்ரூட்ஸு, அது மாதிரி நிறையா ஒரு ஃபுட் ஐட்டம் கடையில் நிறைய இருந்தது. கிரவுண்டுலாம் சொல்ல வேண்டியதில் ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஒரு 2000 பேரை நிற்கலாம், அந்தளவுக்கு பெரிய கிரவுண்டு. ஸோ மரத்தை சுற்றி சீரி லைட்லாம் போட்டாங்க. இந்த சீரி லைட்டை பார்க்கத்தான் நோம்பி அழகு. இந்த ஆர்கெஸ்ட்ரா பார்க்க விடுங்கிறது பயங்கர ஒரு ஆவலாக போயிடுச்சு. ஸ்பீக்கரு எக்கச்சக்க ஸ்பீக்கருங்க. இந்த அளவுக்கு ஸ்பீக்கர் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் தான், வேறு எந்த ஆர்கெஸ்ட்ராவில் இந்த அளவுக்கு போட மாட்டாங்க. காதெல்லாம் பக்கத்தில் போய் நிற்கவே முடியல, காதெல்லாம் வலி எடுத்துக்கு போல். வெறும் பேசிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கே காது வலி. இன்னும் பாட்டெலாம் போட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. இந்த லைட்டிங் தான். நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அந்த லைட்டை பார்த்துட்டே வந்து வழி தெரியல கூட அந்த லைட்டு பார்த்துட்டே நம்ம வந்துடலாம், ஈஸியாக வந்துடலாம். ஸோ இன்றைக்கி ஆடுற ஆர்கெஸ்ட்ரா யாருன்னு பார்த்திங்கன்னா கானா பாய்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து ஆடுறாங்க. எப்போ இன்றைக்கி வந்து சரியாக சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நினைக்கிறேன், தேர்லாம் முடிஞ்சுது. வெள்ளிக்கிழமையோட இந்த ஆர்கெஸ்ட்ரா முடிஞ்சுது. கடைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை திட்டி இருக்குது. ஆர்கெஸ்ட்ரா பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்சுது. யாரெல்லாம் மொடக்குறிச்சி தேர் திருவிழாவுக்கு போயிருக்கிறீங்க, இதை போனதில்லை ஆனால் தெரியும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுருக்கிறேன். சரி எங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு வழியாக ஆர்கெஸ்ட்ராலாம் சரி 9 மணி தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஒரு கோவிலுக்கு வந்துட்டுங்க. இதை பார்த்திங்கன்னா மொடக்குறிச்சி தேருங்க, பெரிய தேர். ஸோ இதுதான் முடிச்சு நம்ம ஊர் ஃபுல்லாக சுற்றி வருங்க மொடக்குறிச்சி. இது பக்கம் இருக்கிற பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது சின்னதாக ஒரு தேர். இது வந்து கோயிலுங்க, இந்த ஓம் போட்டுக்கில் உள்ள என்ட்ரன்ஸ் போகிற வழி. இது பிள்ளார் கோயில். இந்த தேர் வந்து பின்னாடியே நமக்கு போகிறது சின்னதாக. சரி சொல்லிவிட்டு அப்படியே இங்கே பாரு, இதெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி வாங்கினது. இப்போ குழந்தைங்களாம் பயங்கரமாக இதை வாங்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் நம்ம உள்ளே போகிறதுக்கு இந்த உப்பு, தேங்காய் பழம், ஆரத்தி தட்டில் வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சுருந்தாங்க. சரி நாமளும் நேர் போய் சாமி கும்பிட்டு வரும், இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா ஃபேமிலியோடு வந்துருந்தால் வாங்கியிருப்போம். சரி நாங்கள் 2 தனியாக பேசுகிறத வந்துருந்தோமா, அதனால் வந்து சரி வேணாம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு உள்ளே கிளம்பிட்டுங்க. வெளியில் தீயம் போட்டிருந்தாங்க, நாங்கள் அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாக பாரு, ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் மொடக்குறிச்சி. ஸோ இந்த கோயிலில் வந்துட்டுங்க உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது செப்பல் விட்டுட்டுங்க நம்ம ஒரு நேரம் உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போகிற வழியில் எல்லாமே இது மாதிரி தேங்காய் பழ கடை நிறையா உள்ளே விலகு ஏற்றுறது. ஸோ இப்போ கடைசி கிட்டத்தட்ட வீக்கெண்டு, அதனால் நாளைக்கு நல்லா கூட்டம். நாங்கள் போகும்போது உள்ளே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு நினச்சது, கூட்டம் இல்லை. சாமியை கொஞ்சம் லைவாக நேரடியாக பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு தான் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு.
உள்ளே போகணும். உள்ளே இல்லை அழகாக அந்த கல் இருக்கிறத பார்த்து பழங்காலத்து கோவில் மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியல இந்த கோயில் எப்போ இருந்து இருக்குதுன்னு, இந்த கட்டடம்ல எப்போ கட்டினாங்கன்னு. சந்தான கட்டடம் தெரியுங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சரி, நம்ம அப்படியே உள்ளே போனோம். சாமி பக்கத்தில் இங்கிருந்து நேரில் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டுங்க. கீழே பார்த்திங்கன்னா சுயம்பாக எழுந்திரிச்சு அந்த முருகன் அந்த மாரியம்மன் வந்து இருந்தது. சுயம்பு மாரியம்மன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அவங்க பில்ட் பண்ண அந்த மாரியம்மன் சிலை இருந்தது. போய் சாமி கும்பிட்டுங்க. கரெக்டாக நாங்கள் போனோன்னே மறுபடியும் ஒரு பூஜை போட்டாங்க. ஸோ பூஜையை போட்டுட்டு அதையும் நம்ம நல்லபடியாக நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், யூடியூப் சேனல் நல்லா போகணும், ஃபேஸ்புக் சேனல் நல்லா போகணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சாமி தடத்தில் ஒரு 10 ரூபா போட்டுங்க வந்துட்டுங்க. இது மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சில பேர் வந்து தட்டத்தில் போடுறதுக்கு பிரியமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியே கூந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில பேர் போடுவாங்க. சில பேர் வந்து பூஜை சாமான் மட்டும் வாங்கிட்டு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அதை எது மாதிரின்னு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துங்க. பழக்கடையில் நிறைய இருந்ததுங்க. பழக்கடை இந்த மழை ஈரத்துக்கு எங்கே போய் பழம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு வாங்கலிங்க. ஏன்னா ஏற்கனவே சளி, இதை வாங்கி சாப்பிட்டு வச்சா சளி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது, காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. டாய்ஸ் கடை நிறைய இருந்துச்சு. அழகு ஊற்றிட்டு நிறைய பேர் மடிப்பீச்செல்லாம் கேட்டுருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொரு டாய்ஸாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். எது எடுத்தாலும் 100 ரூபா, எது எடுத்தாலும் 10, 20, 30 அப்படின்ட்டு. ஜோன் பப்படி, கரும்பால், இந்த கூட்டம், இந்த கடைகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வீட்லேயே இருக்கிறதுக்கு இது மாதிரி கூட்டம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபீலு. போயிட்டு வந்துடலாம், ஓரளவுக்கு நம்ம எல்லாம் கவலையெல்லாம் மறந்து ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி தான் இருந்ததுங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் குழந்தைகளை கூப்பிட்டு வெளியே வந்தோம்னா எதை ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்களே ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்கிற புது ட்ரெஸ்ஸை எப்போ தான் போட்டு போகிறது, எப்போ தான் நாமளும் வெளியே போகிறது, அங்கேயும் இங்கேயும் ரொம்ப தூரமாக போக முடியும். இது மாதிரி நம்ம உள்ளூர் நோம்பியாக இருந்துச்சுன்னா ஜாலியாக உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. அது மாதிரி தான் நாங்களும் போனோம். ஆனால் போன வருஷம் நாங்கள் போகும்போது என்னாச்சுன்னா இந்த பக்கம் நாங்கள் வரவே இல்லைங்க. லெஃப்ட் சைடு, அதாவது கோயிலுக்கு ரைட் சைடு நாங்கள் போயிட்டு அப்படியே கடை வீதியை பார்த்துட்டு ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு போயிட்டோம். கோயிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம தூரிலாம் போட்டிருக்கிறது பார்க்கவே இல்லைங்க. இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த குயின் மாதிரி மேலே வைப்பாங்க கிரீடம், அது மாதிரிலாம் இருந்துச்சு. இது எவ்வளோ பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ். செல்லை நம்ம மாற்றிக்கலாம். சரி வாங்கிட்டு போகலாம் தான் பார்த்தா பையனுக்கு. அவன் வாங்கிட்டு போனால் 2 டைம் பிச்சு வீசிடுவான். அதனால் வேணாம் சொல்லிட்டு விட்டுட்டுங்க. அவனுக்கு வேறு ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கிட்டு போய்க்கலாம், பஸ்ஸு, கிரிக்கெட் பேட் அது மாதிரி வாங்கிட்டு போனால் கூட விளையாண்டுருப்பான். இதெல்லாம் இருந்ததுன்னா பிச்சு போடுவான், எங்கேயாச்சும் சாக்கி அடிச்சிச்சுன்னா என்ன வந்துட்டு சொல்லிட்டு வேணான்ட்டான். கூலிங் கிளாஸ்லாம் நிறைய இருக்குது அவனுக்கு, அதனால் அதுவும் வாங்கலை. நிறையா ஃபேன்சி ஐட்டம் ஜோன் பப்படிலாம் இருந்துச்சு. ஜோன் பப்படி எவ்வளோன்னு கேட்டோம். அது பார்த்திங்கன்னா 40 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. 3 எடுத்தால் 100 ரூபா அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம், ஏற்கனவே பையனுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கோ, சளி நல்லாச்சுன்னா மறுபடியும் கூட வாங்கி கொடுத்துடலாம் சொல்லிட்டு வந்துட்டுங்க. அப்படியே பேசிகிட்டே வந்தோம். பேசிகிட்டே வந்தபோது அதை இருந்தால் தூரியில் இருந்தது பார்த்தோம். தூரியில் பார்த்திங்கன்னா டிக்கெட் 100 ரூபா. அந்த தூரி எடுத்தாலும் நமக்கு 100 ரூபா இருந்துச்சு. நச்சுக்கடையில் இந்த மிளகா மாலை தான் பயங்கரமாக இருந்துச்சுங்க. மிளகா பற்றியெல்லாம் சாப்பிட்டு நல்லா காரஞ்சாரமாக வந்தங்க. தூரி ஆடலாம் தான் பார்த்தோம். செம்ம பனிங்க. அதாவது 2வது மழை பெஞ்சு ரோடில் நதன்னு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. தூரி ஃபஸ்ட்டு நான் அவர் சாந்தனை கேட்டு ஆடலாமான்னு, இல்லை எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க, வேண்டாம் பார்த்துட்டு போகலாம், லேட் ஆயிரும், அப்பாவுக்கு வேறு மாற்ற வாங்கன்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு குலுக்கி சர்பத் இன்னும் பேரில் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா வந்தாங்கன்னா அவங்களாம் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு. யாரெல்லாம் வந்தீங்கிறது சொல்லுங்கள். மொடக்குறிச்சி தேருக்கு இல்லை வரவுன்னு நினச்சி மிஸ் ஆயிடுச்சிங்க அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு தூரி எவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டுருந்தோம். சின்ன குழந்தைங்க விளையாடுறதுலாம் 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த குதிரை இலக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஜம்பிங்கு 50 ரூபா தான். இந்த பெரிய ராட்டின தூரி, அந்த கப்பல் தூரி, அந்த டீ கப் தூரியில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் மட்டும் நமக்கு 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்களுக்கு. மீதி எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் 50 ரூபா தான். ஸோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பார்த்தோம். பார்த்துட்டு மேலே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டுங்க, தெரிஞ்சிங்களாம் வந்துருந்தாங்க நிறைய பேர். அவங்ககிட்டலாம் பேசிட்டு சரி ஓகேண்ணா நம்ம கிளம்புலாம், வந்து வேலை முடிஞ்சுது, மணி கிட்டத்தட்ட 8:30 ஆச்சு, இந்த வீடு போல் மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தூரம் வந்துட்டு தேர்கிற கடையிலாம் எது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொட்லி விடுற கன்று இருந்துச்சு. ஸோ இந்த கன்னுக்கு பார்த்திங்கன்னா செல் அவங்களே கொடுத்துருவாங்களாமா, சோப்பு தண்ணி அவங்களே கொடுத்துருவாங்களாமா. ரேட் பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்க. ஸோ வாங்கலான்னு தான் பார்த்தேன். ஏற்கனவே அப்போ ஒரு 250 ரூபாய்க்கு போட்டு வாங்கி வச்சுருந்தாரு. என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கும்போது இல்லை விளையாடும்போது நைட்டு வீட்டுக்குள்ளேயே விட்டுறான். வீடு ஃபுல்லாக சோப்பு தண்ணி ஆகிடுது. அதை மாதிரி வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு பெரும் வேலையாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு வேண்டாம், இருக்கிற கண்ணே போதும் சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க.
சரி ரொம்ப பசியாக இருக்குது, மணி 8:30 ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு மசால் பூரி பார்த்திங்கன்னா 30 ரூபா. டேஸ்ட் வைஸ் ஓகே தான், நல்லா குவான்டிட்டியாக போட்டுருந்தாங்க, நல்லா அதிகமாகவும் இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வயிற்றில் இடம் இருந்தது. சரி சொல்லும் அப்படின்னு சொல்லி காலிஃப்ளவர் சில்லி சொல்லியிருந்தோம். காலிஃப்ளவர் சில்லி சொல்லிவிட்டு அடுத்தது கரும்பால் சொல்லியிருந்தோம். கரும்பால் வந்து 20 ரூபா. ஆனால் என்னென்னா சின்ன கரும்பு மறுபடியும் அந்த கருங்கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அண்ணன் போட்டிருந்தாங்க.